ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு புரட்டாசி சனிக்கிழமையில் செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமான நாட்கள்னு பல இருக்குது. ஆனால் ஒரு சில நாட்கள் வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்த நாட்கள். ஒரு சில நாட்கள் முன்னோர் வழிபாடு செய்யக்கூடிய நாட்களாகவும், ஒரு சில நாட்கள் பார்த்தா வாஸ்து நாட்களாகவும், ஒரு சில நாட்கள் கடன் அடைவதற்குரிய நாட்களாகவும் இருக்குது. இப்படி இந்த மாதிரி நாட்களில் சில காரியங்களை செய்யணும், சில காரியங்களை தவிர்க்கணும். அப்படி விசேஷமான நாட்களில் ஒன்றாக இருக்கிறதுன்னு பார்த்தா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை. ஒவ்வொரு புரட்டாசி மாத சனிக்கிழமையும் நம்ம இந்த செயலை கண்டிப்பாக மறந்தும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம கஷ்டத்திலே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். புரட்டாசி மாதம்ங்கிறது பெருமாளுக்கு உகந்த நாள், உகந்த மாதம். அதுலேயும் புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த தினம். அந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் செல்வ வளம் அதிகரிக்கும். புரட்டாசி சனிக்கிழமை தோறும் பெருமாளை விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி, வழிபாடு செய்யலைனாலும் சரிங்க, கோவிலுக்கு போனாலும் சரி, கோவிலுக்கு போகலைனாலும் பரவாயில்ல, ஆனால் கோவிந்தாங்கிற நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி சொல்கிறதுனால சனி பகவானோட ஆதிக்கத்திலிருந்து நம்ம தப்பிக்கலாம். சனி பகவானோட கருணை பார்வை நம்ம மேலே விழ ஆரம்பிக்கும். ரொம்பவே சிறப்பு மிகுந்த இந்த புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடாத செயல்கள் என்ன, இப்படி செய்யறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்னங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். மறந்தும் கூட சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம யாருக்கும் கடன் தரக்கூடாது. நம்ம கடன் கொடுத்தோம் அப்படின்னா பணம் திரும்ப கிடைக்காது. யார்கிட்ட இருந்தும் பணத்தை நம்ம கடன் வாங்கவும் கூடாது. அதாவது நம்ம கடன் தரவும் கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. அதை மீறி நம்ம வாங்கினோன்னா வட்டி மட்டுமே கடைசி வரைக்கும் நம்ம கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும். அதிக அளவில் கடன் சேர ஆரம்பிக்கும். அதனால் மறக்காமல் இதை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கோங்க. புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. இது பணத்திற்கு மட்டும் கிடையாதுங்க. பொருளை கூட நம்ம இரவலாக வாங்கக்கூடாது. நாளைக்கு தரேன் அப்படின்ட்டு ஒரு பொருளை வீட்டில் ஒரு மளிகை பொருளாகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரிங்க, பணம் மட்டும் இல்லை பொருளையும் நம்ம கடன் வாங்கக்கூடாது, கடனாக கொடுக்கவும் கூடாது. ஆனால் நம்ம தானமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நல்லது தான் ஏற்படும். எந்த அளவிற்கு சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம தானம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதார நிலைங்கிறது உயரும். முடிஞ்ச வரைக்கும் உடல் ஊனமுற்றவங்களுக்கு நம்மளால் இயன்ற அளவு தானத்தை செய்யறதுனால சனி பகவானோட அருளும் பெருமாளோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மறக்காமல் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி அவரோட நாமங்களை நீங்கள் உச்சரித்தோம் அப்படின்னாக்கா கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பொருளாதாரம் உயரும். கோவிலுக்கு செல்ல முடியல, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்னாடி அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் ஏதாவது, சர்க்கரை பொங்கல், லட்டு, இதை ஏதாவது வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி அல்லது மாவிளக்கு தீபம் ஏற்றி கோவிந்தா நாமத்தை நம்ம சொன்னாலே போதும். பெருமாளோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சனி பகவானாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் ஏற்படும். இந்த செயலை இப்போ சொன்ன இந்த செயல்களை புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் இல்லைங்க, அனைத்து சனிக்கிழமையிலையும் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாக்கா சனி பகவானால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதனால் எப்பொழுதுமே சனிக்கிழமையில் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. அதாவது புரட்டாசி மாத சனிக்கிழமையில் எந்த ஒரு பொருளையும் இரவலாகவும் வாங்காதீங்க. ஆனால் தானமாக கொடுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம தானம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.